நம்மில் யாருக்குத்தான் பாவங்கள் செய்வதில்லை? மனிதர்கள் என்றாலே தெரிந்தும் தெரியாமலும் சின்ன சின்ன தவறுகளையும் பெரிய பாவங்களையும் செய்யக்கூடியவர்கள்தான் நாம். சில நேரங்களில் இரவின் தனிமையில் உட்கார்ந்து, யா அல்லாஹ், நான் செஞ்ச பாவத்தையெல்லாம் நீ மன்னிக்க மாட்டியா என்று மனம் உடைந்து அழுததுண்டா? என் கஷ்டமெல்லாம் தீராதா? என் நோய் குணமாகாதா? என் வீட்டில் பரக்கத் வராதா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கியதுண்டா? உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படணும், வீட்டில் நிம்மதியும் பரக்கத்தும் பெருகணும்னு நீங்க ஆசைப்பட்டா நிச்சயமா அந்த ஆசை நம் எல்லோரிடமும் இருக்கும். அப்படியானால் அந்த ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய இந்த புனித ஷபான் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான அமலைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் நினைத்துப் பார்க்காத நன்மைகளை கொண்டு வரக்கூடிய இந்த வழிகாட்டலை தவறவிட்டு விடாதீர்கள். ரஜப் மாதம் போய் இப்போது நாம் ஷபான் மாதத்தில் இருக்கிறோம். இந்த மாதம் ஒன்றும் சாதாரண மாதம் கிடையாது. இது வரப்போகிற புனித ரமலான் மாதத்திற்கு நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள ஒரு பயிற்சி களம். குர்ஆனில் ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவை ஓதுவதால் கிடைக்கும் நன்மைகளைப் பற்றி நம் முன்னோர்களும் பெரியோர்களும் அதன் சிறப்புகளைப் பற்றி பேசியிருக்கிறார்கள். அதுதான் குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படும் சூரா யாசீன். இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஷபான் மாதத்தில் குறிப்பாக யாசீன் சூரா ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா? அதிலும் குறிப்பாக ஷபான் 15ஆம் இரவு, அதாவது பராத் இரவு என்று சொல்லப்படும் இரவில் மக்ரிப் தொழுகைக்குப் பிறகு 3 முறை யாசீன் ஓதும் பழக்கம் நம் சமூகத்தில் இருக்கிறதே, அது சரியா? ஆயுள் நீடிக்க, ஆபத்து விலக, ரிஸ்க் பெருக என்று நிய்யத் வைத்து ஓதுகிறார்களே. இங்கே ஒரு விஷயத்தை நாம் நிதானமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குறிப்பிட்ட முறை, அதாவது பராத் இரவில் 3 யாசீன்கள் ஓதுவது என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்தோ அல்லது சஹாபாக்களிடமிருந்தோ நேரடியாக ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் வரவில்லை. இது பிற்காலத்தில் வந்த சில இஸ்லாமிய அறிஞர்கள் மற்றும் நல்லோர்களால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு செயல். இந்த குறிப்பிட்ட வழிமுறையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தரவில்லை என்பதால் இது மார்க்கத்தில் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒன்று, பித்தத் என்று சில அறிஞர்கள் கருதுகிறார்கள். ஆகவே இதை ஒரு கட்டாய கடமையாகவோ அல்லது இதுதான் நபி வழி என்று 100% நம்பியோ செய்வதை விட இதன் பின்னால் இருக்கும் நோக்கத்தை பாருங்கள். நோக்கம் என்ன? குர்ஆன் ஓதி அல்லாஹ்விடம் நெருங்கி அவனிடம் துஆ கேட்பது. அந்த நோக்கம் மிகச் சரியானது. அப்படியென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஷபான் மாதம் முழுவதும் எந்த ஒரு குறிப்பிட்ட நாளையும் ஒதுக்காமல், எந்த ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையையும் கட்டாயமாக்காமல் பொதுவாக குர்ஆனை ஓதி வாருங்கள். அதிலும் சூரா யாசீனை அதன் பொருள் உணர்ந்து ஓதுங்கள். ஏனென்றால் குர்ஆன் முழுவதும் பரக்கத் நிறைந்தது. யாசீனும் மகத்தான ஒரு சூராதான். அதை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் மனமுருகி உங்கள் தேவைகளைக் கேளுங்கள். யா அல்லாஹ், இந்த குர்ஆனின் பரக்கத்தால், நான் ஓதிய இந்த யாசீன் சூராவின் பரக்கத்தால் என் பாவங்களை மன்னித்துவிடு, என் தேவைகளை நிறைவேற்றிவை, என் குடும்பத்தில் பரக்கத்தைக் கொடு என்று கேளுங்கள். கேட்பவனை அல்லாஹ் நேசிக்கிறான். ஒவ்வொரு வியாழன் மாலையும் அல்லாஹ்வுடன் நெருக்கமாக ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. அந்த பொன்னான நேரத்தில் குர்ஆனின் இதயம் என்று போற்றப்படும் சூரா யாசீனை ஓதுவதன் மூலம் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட ஒரு வழி இருக்கிறது. அந்த ஆன்மீகப் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறோம். வாருங்கள். நாம் எல்லோருமே ஒரு வேகமான உலகில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேலை, குடும்பம், பொருளாதாரம் என நம்மைச் சுற்றி 1000 கவலைகள். மன அழுத்தம், நிம்மதியில்லாதது போன்ற உணர்வு, எதிர்காலத்தைப் பற்றிய பயம், இதெல்லாம் நமக்கே தெரியாமல் நம்மை ஆட்கொள்கிறது. இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டத்தில் நாம் செய்த சின்ன சின்ன தவறுகள், பாவங்கள் நம் மனதை உறுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானா? நம் தேவைகளை அவன் நிறைவேற்றுவானா? நம் கஷ்டங்கள் எப்போதுதான் தீரும்? இந்த கவலைகளுக்கும் கேள்விகளுக்கும் நடுவில் நம்முடைய ஆன்மா ஒரு ஆறுதலையும் அமைதியையும் தேடுகிறது. அந்த ஆறுதல் அல்லாஹ்வின் வார்த்தைகளில்தான் இருக்கிறது. அந்த வார்த்தைகளின் பொக்கிஷம்தான் சூரா யாசீன். குறிப்பாக வியாழன் மாலை என்று ஏன் சொல்கிறோம்? இஸ்லாத்தில்
வெள்ளிக்கிழமை ஒரு புனிதமான நாள். அந்த வெள்ளிக்கிழமையின் இரவு வியாழக்கிழமை மஃரிப் தொழுகையுடன் தொடங்குகிறது. இந்த நேரத்திற்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் அடியார்களின் செயல்கள் அல்லாஹ்விடம் எடுத்துக் காட்டப்படுகின்றன என்று கூறினார்கள். இன்னொரு ஹதீஸில் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளிலும் சுவனத்தின் வாயில்கள் திறக்கப்படுகின்றன. அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக வைக்காத ஒவ்வொரு அடியானுக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது என்று வருகிறது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா? நான் சொல்றது உங்க கடன், உங்க மன அழுத்தம், உங்க பயம் எல்லாமே காலி. இன்னைக்கு குர்ஆனோட ஒரு ரகசியத்தை உடைக்கப் போறோம். அதுதான் சூரா யாசீன். இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது. குர்ஆனோட இதயம்னு இத சும்மா சொல்லலை. இது 36வது அத்தியாயம், 83 வசனங்கள். இது எவ்வளவு முக்கியம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இதை குர்ஆனோட இதயம்னு சொல்லியிருக்காங்க. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏகத்துவம், மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது. நாம எல்லாரும் தப்பு பண்றோம். ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா? தேவையே இல்லை. ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா? யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது. அடடா, ஒரு புது தொடக்கம். அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு. உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா? அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூரா யாசீனை ஓதுங்க. அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது. சில அறிவிப்புகள் பலவீனமானவை என அறிஞர்கள் கூறினாலும் ஒரு விஷயத்தை யோசிங்க. உங்க நாள் இறைவனோட வார்த்தைகளோட தொடங்குனா அதைவிட பெரிய பாதுகாப்பு என்ன இருக்கு? உங்க லிஸ்டை அல்லாஹ் கிட்ட கொடுங்க. மிச்சத்தை அவன் பார்த்துப்பான். வாழ்க்கையோட மிக கடினமான ஒரு தருணம், மரணம். அந்த நேரத்துல கூட சூரா யாசீன் ஒரு மிகப்பெரிய ஆறுதலா இருக்கு. மரணப்படுக்கையில இருக்கிறவங்க பக்கத்துல இதை ஓதும்போது அவங்களோட வேதனை குறையும்னும் அல்லாஹ்வின் அருள் இறங்கும்னும் நம்பப்படுது. மரணிக்கப் போகிறவர்கள் மீது சூரா யாசீனை ஓதுங்கள் என்று ஒரு நபிமொழி வழிகாட்டுகிறது. அந்த கடைசி நிமிடத்துல கிடைக்கிற இதைவிட பெரிய பரிசு என்ன இருக்க முடியும்? ஒரு நிமிஷம் வெறும் வார்த்தைகளை ஓதுறது லெவல் 1 தான். இதோட உண்மையான சக்தியை நீங்க அடையணுமா? அப்போ இதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் மந்திரம் இல்ல, இது ஒரு வார்னிங். ஒரே ஒரு இறை தூதரை நம்பாத காரணத்துக்காக ஒரு ஊரே அழிக்கப்பட்ட கதை இதுல இருக்கு. காய்ஞ்சு போன நிலத்திலிருந்து பயிரை உருவாக்குற அல்லாஹ்வின் சக்தியை இது காட்டுது. சூரியனையும் சந்திரனையும் அதனதன் பாதையில நீந்த வச்சிருக்கிற பிரபஞ்ச அதிசயத்தை நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா நாம எல்லாரும் எழுப்பப்பட்டு கேள்வி கேட்கப்படுவோம். அந்த உண்மையை முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. ஆக சூரா யாசீன் ஒரு சாதாரண அத்தியாயம் இல்லை. பாவ மன்னிப்பு, தேவைகள் நிறைவேற, கஷ்டமான நேரத்துல ஆறுதல் கிடைக்க எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. நான் உங்களுக்கு கொடுக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான். இன்னையிலிருந்து சூரா யாசீன அர்த்தம் தெரிஞ்சு ஓதுங்க. அதை உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க. குர்ஆனோட இதயம் உங்க இதயத்தை மாத்தட்டும். எல்லாம் வல்லல்லாஹ் நமக்கும் நம்ம சந்ததியினருக்கும் குர்ஆனோட ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன்.